ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்று நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காலத்து பாண்டி பலகை. அதாவது பாண்டி பலகை எல்லார் வீட்லேயும் வந்து நிறைய இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் தான் இருக்கும். அது வந்து இப்போ வந்து சில்வரில் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பித்தளை, அதாவது வெண்கலம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தகரத்தில் வந்து இதான் இருக்குது. ஆனால் இந்த பாண்டி பலகை ஒரு 100 வருடத்துக்கு முந்தின பாண்டி பலகை. இது வந்து ஒரு தேர் மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த தேர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாண்டி பலகையை வந்து நம்ம வந்து புதுப்பிக்க போகிறோம். ஸோ இதை உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது சக்கரம்லாம் இருக்கு பாருங்க, சக்கரம்லாம் தேஞ்சு போச்சு. அந்த தேஞ்சு சக்கரத்தை நம்ம இப்போ சரி பண்ணுறோம். ஒரு சின்ன சக்கை வச்சு அந்த சக்கரம் வந்து உருட்ட முடியாத ஆகிப்போச்சு. அதாவது பிள்ளைங்கள்லாம் விளையாண்டு அதாவது பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுனா என்ன, இப்போதைக்கு எல்லாம் பெரிய ஆட்கள் ஆகிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து 100 வருஷத்துக்கு முந்தின ஒரு பாண்டி பலகை பார்த்தீங்கன்னா, அது டிசைன் எப்படி இருக்கு பாருங்க. முழுசாக நான் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த சக்கரம் வந்து அந்த சைடெல்லாம் அப்படி தூக்கிட்டு இருக்கு. அதில் வந்து சக்கையை வச்சு இப்போது திரும்ப அதை வந்து அந்த சக்கரத்தை புதுப்பிக்கணும். ஸோ தரையில் தேய்ச்சி தேய்ச்சி மட்டம் சப்பட்டே ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ இதை ஒரு லெவல் ஆக்கணும் ஒன்று போல். ஸோ லெவல் ஆக்கி இதை வந்து நம்ம வந்து புதுப்பிக்க போகிறோம். இது நிறைய பேருக்கு விளையாட தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு விளையாட தெரியாமல் இருக்கலாம். கிராமங்களில் வந்து நிறைய இடத்துல மின்னலும் முன்னே எல்லா ஊர்லேயும் விளையாடுவாங்க. இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. அதனால் இந்த இப்போது வந்து பொதுவாக வந்து ஒரு பெண்கள் வந்து வயசுக்கு வந்துட்டால் மட்டுமே அவங்க வீட்டில் வந்து இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து விளையாட கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த நான் சொன்ன மாதிரி சில்வர் தகடு இல்லைன்னா பித்தளை தகடில் குழி குழியாக போட்டு வச்சு இருக்கக்கூடிய பாண்டி பலகை தான் இப்போ வந்து விளையாட கொடுக்குறாங்க. இது வந்து பழசு. அதுவும் தேக்கு மரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோட சக்கரம் வந்து நம்ம இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றுனா 4 சக்கரமே ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பக்கத்தில் தேஞ்சதுக்கு ஒட்டு போட்டு என்ன பார்த்தீங்களா, கொஞ்சம் ஓரளவுக்கு அதை நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். அந்த பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இன்னும் சரி பண்ணல. கொஞ்சம் பள்ளங்கள் வெடித்து வெடித்து இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அடைக்கணும். அடைச்சி அதெல்லாம் புதுப்பிக்க போகிறோம். இந்த புதுப்பிச்ச பிறகு இந்த பாண்டி பலகை வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த வண்டி பாண்டி பலகைன்னு சொல்கிறத பாண்டி வண்டினே சொல்லலாம். இதுக்கு அடியில் வந்து இந்த முத்துலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வைக்கக்கூடிய ஒரு டோரு. அந்த டோர் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இருக்குது. அதையும் நாம் காட்டுறோம் உங்களுக்கு, அதையும் பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பழைய பொக்கிஷம். இது வந்து நமக்கு கிடைச்சது, நம்ம வீட்டில் இருந்த ஒரு பொருள். அதை வந்து நம்ம புதுப்பித்து திருப்பி அதை எடுத்து வைக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு விளையாடுறோமோ விளையாடலையோ, அதை கொஞ்ச நாளைக்கு ஷோவாக பார்க்குற கண்காட்சி மாதிரி நம்ம அதை பார்க்கலாம். அதுக்காகவே இதை நம்ம புதுப்பிக்கிறோம். ஸோ ஒரு பாண்டி தேர் விளையாடக்கூடியது. இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் மெழுகு, சரிங்களா. மஞ்சள் கலராக இருக்கக்கூடிய அந்த மெழுகு. இது வந்து ஹார்ட்வேர் கடையில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பலகையில் ஓட்டைகள் இருந்ததுன்னா இதை நீங்களே வந்து வீட்டில் சிறு சிறு இந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் அதை நீங்கள் வந்து புதுப்பிக்கலாம். அந்த பள்ளங்கள் இருக்கு பார்த்தியா, அந்த பள்ளத்தில் வந்து இந்த மெழுகை வந்து எடுத்து அதில் வந்து நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து தேய்ச்சி விட்றணும். இப்போ நல்லா டைட்டாக தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேடு பள்ளங்கள் வந்து தெரியாது, அடைச்சிடும். அடைச்ச பிறகு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆகி அப்படியே அதில் பிடிச்சிக்கிறோம். இந்த மெழுகு வந்து ஒன்று போல் நல்லா ஈவனாக பிடிச்சிடும். பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம காஞ்சிடும். காஞ்ச பிறகு நம்ம மேலே என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து அப்படியே ஊற்றிடும். வார்னிஷ்லாம் நம்ம கொடுக்குறோம்ல, ஸோ அப்படியே ட்ரை ஆகி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கும். இந்த இப்போ நம்ம சக்கை வந்து ஒட்டியிருக்கும் அந்த சக்கரத்துக்கு. அதில் சிறு சிறு பள்ளங்கள் மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மெழுகை வச்சு நம்ம அதில் வந்து அடைக்கிறோம். எந்தெந்த இடத்துல இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோபாக்கள் இந்த மாதிரி சிறு சிறு பொக்கிஷ பொருட்கள்லாம் பழைய காலத்து பொருட்கள்லாம் இருந்தால் கூட நீங்களே அதை வந்து புதுப்பிக்கலாம். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அடைச்சிடலாம். இப்போ பெரிய ஓட்டையாக இருக்குது அப்படின்னா வந்து மெழுகு வச்சு அடைக்க முடியாது சரியாக. அதுக்கு வந்து ரம்பத்தோட தூள், இந்த மரத்தை அறுத்த தூள் இருக்குங்க, ஸோ அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி ஓட்டலாம். பெத்திக்கால் போட்டு ஓட்டலாம். இது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம டைரெக்டாக மெழுகு வச்சு ஓட்டிடலாம். இது வந்து முன்னால் இருக்க அந்த புளியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக புளி செஞ்சுருக்காங்கன்னா சரி. இதெல்லாம் வந்து இப்போது நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி பொருளை வந்து கடைகளில் வாங்க முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து இதை திருப்ப புதுப்பிச்சு இன்னும் ஒரு
100 வருஷம் வந்து நம்ம பாதுகாத்துப்போம். இன்னும் ஒரு 100 வருஷங்கள் இத பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இத வந்து நம்ம இப்போ புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 100 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பழமையாயிடுச்சுன்னா, இது எந்த அளவுக்கு வந்து இது ஒர்த்து அப்படின்னு பாருங்களேன். இத நம்ம எவ்வளோ பணம் குடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது. ஆ செய்யணும்னு சொன்னா கூட ஆசாரியால இத செஞ்சு குடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். சரிங்களா? ஆசாரி இப்ப இருக்க ஆசாரிகள் இத வந்து செஞ்சு தருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஸோ இது ஒரே கட்டையில இதெல்லாம் அந்த செஞ்சது அந்த சிறு சிறு வெடிப்புகள்லாம் இருக்குது. அத வந்து நம்ம இப்ப சரி பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சாரி. இத நம்ம ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடெல்லாம் பாருங்க தேர் மாரி இருக்கு. இப்போ எல்லாம் முடிஞ்சது. அதற்கப்புறமா நல்லா தூசிலாம் தட்டி கிளீன் பண்ண பிறகு இப்ப வந்து இதுல வார்னிஷ் குடுக்க போறோம். ஸோ அந்த வார்னிஷ் தான் இது. வார்னிஷ் வந்து நம்ம ப்ரஷ்ல குடுக்கலாம். இல்லைன்னா துணியில டிப் பண்ணி கூட குடுக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட் வந்து ப்ரஷ்லயே குடுக்குறோம். ஸோ இந்த மாரி ப்ரஷ் வச்சு நீங்க வந்து அப்படியே அடிச்சு விடலாம். ப்ரஷ் வச்சு அடிச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து ட்ரை ஆகணுங்க. அப்பதான் நல்லா இது காயும். அதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம கோட்டு குடுக்கணும். அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் வந்து அந்த பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த சக்கைகள் எல்லாத்துலயுமே வந்து இத ஒண்ணு போல அடிச்சிடணும் அந்த வார்னிஷ. வார்னிஷ் அடிச்சுட்டு காய்ஞ்ச பிறகு திரும்ப வந்து அதில நம்ம எமர் ஷீட் போட்டு லைட்டா அப்படி தேய்ச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைன் ஆயிடும். அதில மேடு பள்ளங்கள்லாம் இருந்ததுன்னா, மேடு பள்ளம் இல்ல அந்த தூசிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். அதான் முத்து போட்டு வைக்கக்கூடிய அந்த ட்ராயரு. இந்த ட்ராயருக்குள்ளேயும் நம்ம வந்து வார்னிஷ் நல்லா ஒண்ணு போல தடவிடணும். தடவுனதுக்கு அப்புறமா வந்து இத முழுமையா வந்து காய வைக்கணும். சரிங்களா? தூசி இல்லாத இடத்துல முழுமையா வந்து இந்த வண்டிய வந்து தேர வந்து காய வைக்கிறோம். நம்ம தேய்ச்சி விட்டுருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தெரியும். எமர் ஷீட் போட்டு தேய்ச்சிருக்கோம். நைஸ் வந்து இருக்கல நைஸ் அந்த பேப்பர் போட்டு தான் தேய்க்கணும். ஸோ அந்த மாரி நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ இதில வந்து நம்ம வார்னிஷ் வந்து ப்ரஷ் வச்சு ஃபுல்லா அப்படியே வண்டி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிடலாம். வண்டி ஃபுல்லா மேல, கீழ, சைடு எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி சக்கரம் எல்லாத்துலயும் ஒண்ணு போல அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, இது வந்து அப்படியே தூக்கி காய வச்சிடணும். காய வச்சதுக்கு பிறகு வந்து மீண்டும் அத வந்து நம்ம திரும்ப ஒருக்கு குடுக்கணும். கோட் வந்து. ஸோ இதில வந்து ஒரு 2 கோட், 3 கோட் வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ அது மாரி தான் நம்ம இப்போ குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட் வந்து நம்ம குடுத்தாச்சு. முடிய போது. கீழ எல்லாம் குடுத்தாச்சு. இனிமேல் வந்து மேல டாப்ல வந்து அதே மாரி குடுத்துடணும். ஸோ இந்த பாரு அந்த சைடு பாருங்க. ஒரு கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் மாதிரி எந்த அளவுக்கு வந்து டிசைன் வந்து பண்ணீங்க. ஒரு விளையாட்டு சாமான் வந்து. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு வார்னிஷ். ஒரு கோட் அடிச்சதுக்கே எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஸோ இது வந்து திரும்ப இத காய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப லைட்டா எம்ஆர் பேப்பர் வந்து போடணும். ஏன்னா, அந்த வார்னிஷ் வந்து மேல லேசா திட்டுக்கிட்டா தெரிஞ்சாலும் தெரியலாம். அதனால லைட்டா ரொம்ப நைஸ் வந்து போடணும். போட்டதுக்கப்புறம் திரும்ப இதே போல ஒரு வார்னிஷ் வந்து நம்ம திரும்ப 2வது ஒரு கோட் குடுத்துட்டோம்னா, ரொம்ப ஷைன் ஆயிடுங்க. அத பார்த்தீங்களா இதே மாரி நம்ம வார்னிஷ் அடிச்சதுக்கப்புறம் லைட்டா வந்து தேய்ச்சி விடணும். ரொம்ப தேய்க்கக்கூடாது. லைட்டா அந்த மேல அந்த சொர சொரன்னு இருக்கும் அந்த வார்னிஷ். அதுக்காக மட்டும் மேடு பள்ளங்கள வந்து சரி பண்ணி விட்டுட்டு, திரும்ப இதில வந்து நம்ம துணி வச்சு வந்து அப்ப பாலிஷ் குடுக்கலாம். நம்ம வந்து வார்னிஷாவே குடுக்கலாம். பாலிஷ்ன்னு சொல்லி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் குடுக்கலாம். இது வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் இந்த எம்ஆர் பேப்பரு. அவ்வளோ நைஸான பேப்பர். தாள் கணக்கா தான் இருக்கும். சொர சொரன்னே இருக்காது. அந்த அளவுக்கு நைஸான பேப்பர் தான் இது. அத வச்சு தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த பாண்டி பலகை வந்து நம்ம வந்து இப்போ புதுப்பிச்சாச்சு. நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தேர் மாரி இருக்குது. வீட்ல வச்சு இன்னும் கொஞ்ச நாள் விளையாடலாம் இத. அழகா விளையாடலாம். அத பாருங்களேன் அந்த சக்கரம்லாம் எப்படி உருளுதுன்னு. இந்த மாரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. மீண்டும் வந்து ஒரு இதே போல ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வீடியோ